ஒரே பேரான குமாரன் நமது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, நாம் அனைவரும் இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மட்டில்லா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு இயேசு சுவாமி, இப்பொழுது அற்பர்களும் பாவிகளுமாகி எங்களை உம்முடைய நாமத்தினால் ஒன்று கூட செய்த உமது மேலான இரக்கத்திற்காக உமக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்கள் இப்பொழுது தியானிக்கும்படியாக இருக்கிற இந்த மூன்றாம் திருமொழி ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த திருமொழி வாயிலாக நீர் எங்களுக்கு போதித்தவைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அதன் மூலம் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன். சிலுவையில் குதித்த 7 வார்த்தைகளில் மூன்றாம் வார்த்தை. யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம். அவரை தன்னிடம் கொண்டிருந்த இயேசுவை அங்கிருந்த அநேகர் அவரை நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இருந்த உண்மையான அன்பின் கடைசி நிமிடங்களில் பங்கெடுப்பதற்காக சிலுவையின் அருகே வேதனையோடு நின்று கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோவா மரியாளும் மகதலேனா மரியாளும் இயேசுவின் அன்பான சீஷன் யோவானும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நிலையில் இயேசு தமது மூன்றாவது வார்த்தையை அப்படி அங்கே நின்றிருந்த தமது தாயாகிய மரியாளுக்கும் தனது அன்பான சீஷன் யோவானுக்கும் கூறுகிறார். தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு தனக்கு அன்பான சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்று கூறுகிறார். இயேசு சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளில் முதல் வார்த்தை மன்னிப்பு சார்ந்தது, இரண்டாம் வார்த்தை ரட்சிப்பு சார்ந்தது என்றால் மூன்றாம் வார்த்தை பராமரிப்பு சார்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். முதல் வார்த்தை பொதுவானதாக இருந்தது, இரண்டாம் வார்த்தை ஒரு தனி நபருக்கு சொல்லப்பட்டது, மூன்றாம் வார்த்தை ஒரு குடும்பத்திற்கு சொல்லப்பட்டது. நாம் இதை 3 தலைப்புகளின் கீழ் சிந்திக்கலாம். 1, பெற்றோரை பராமரிப்பதில் முன்மாதிரியான இயேசு. 2, குடும்ப உறவுகளுக்கு முன்மாதிரியான இயேசு. 3, கிரியையை வெளிப்படுத்துவதில் முன்மாதிரியான இயேசு. முதலாவது, பெற்றோரை பராமரிப்பதில் முன்மாதிரியான இயேசு. சத்துருக்களும் ஆண்டவர் பேரத்தில் இருக்கும் தனது தாக்கி ஒரு ஆறுதலான வார்த்தையாக அமைந்தது என்று முதலில் பார்க்கிறோம். தீரத்தில் இருக்கும் தனது தாக்கி ஆறுதலான வார்த்தையாக அமைந்தது. இயேசுவின் பிறப்பு சார்ந்த நிகழ்வுகள் தவிர பிற பகுதிகளில் நாம் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து அதிகமாக பார்ப்பதில்லை. இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்தில், அதாவது கானாவூர் திருமண வீட்டில் இயேசுவோடு பார்க்கும் மரியாளை இப்பொழுது திரும்பவும் இயேசுவின் இறுதி தருணத்தில் சிலுவையின் அருகே நாம் பார்க்கிறோம். இந்த 2 நிகழ்வுகளும் இயேசுவின் ஊழியத்தை நேரடியாக பார்க்க அவருடைய அன்பான சீஷன் யோவான் தனது நற்செய்தி நூலில் குறிப்பிடுகிறார். மரியாள் தனது முதல் மகனின் மரண துயரத்தில் பங்கெடுக்க அங்கே உள்ள உடைத்தவளாய் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு உலக ரட்சகராக இப்படிதான் மரிப்பார் என்பது மரியாளுக்கு தெரியும். இதை தேவதூதனும் ஆலயத்தில் இஸ்ரவேலரின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோனும் கிறிஸ்துவின் பிறப்பின் போதே மரியாளுக்கு தெரிவித்து விட்டனர். எனவேதான் அவள் மார்பில் அடித்து ஓலைவிட்டு ஒப்பாரி வைக்காமல் அமைதியாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே தன் கண்களுக்கு முன்பாக கோர சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பது தன் செல்ல மகன் அல்லவா? அவள் முத்தமிட்ட நெற்றி இப்பொழுது முள்முடியால் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவள் கைப்பிடித்த பிஞ்சு விரல்கள் இப்பொழுது ஆண்களால் குலைத்து
மறந்து தாயின் வேதனையை பார்க்கிறார். இது மரியாளுக்கு ஆறுதலான வார்த்தை மட்டுமல்ல, இயேசுவிற்கு பின்னால் வாழும் யோவானுக்கும் தனது தாயார் ஆறுதலாய் இருப்பார் என்பது இயேசுவுக்கு தெரியும். எனவே இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வார்த்தையும் கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட இயேசுவால் தன்னுடைய அன்பையும் கரிசனையும் காண்பிக்க முடியும் என்றால் நாம் எத்தனை அதிகமாக நமது உறவுகளிடம் அன்பையும் கரிசனையும் காண்பிக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு இங்கே நினைவுபடுத்துகிறார். இரண்டாவதாக, பெற்றோரை பராமரிப்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசு திகழ்ந்தார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. பெற்றோரை பராமரிப்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசு திகழ்ந்தார். இரண்டாவது, குடும்ப உறவுகளுக்கு முன்மாதிரியான இயேசு. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் காணப்பட்ட கற்பனைகளில் ஒன்று. அது பிள்ளைகளுக்கு குறிப்பாக சொல்லப்பட்ட கற்பனை. இந்த 5ஆம் கற்பனை புதிய ஏற்பாட்டில் பவுலினால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் மீண்டுமாக நினைவுபடுத்தப்பட்டுள்ளது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று பவுல் எபேசியர் திருச்சபைக்கு கூறுகிறார். பவுல் இதை குறிப்பிடும் போது இந்த வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று குறிப்பிடுவதற்கான காரணம், இந்த கற்பனையில் தான் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, அங்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று யாத்திராகமம் 20:12 குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் நமது பெற்றோரை அன்போடு மரியாதையோடு நடத்த வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நமது ஆண்டவரின் விருப்பம். ஆனால் பெரும்பாலும் இந்த கற்பனை சிறு பிள்ளைகள் அல்லது இளம் தலைமுறையிற்கு சொல்லப்பட்டது என நாம் தவறாக நினைப்பது உண்டு. காரணம், பெரும்பாலான நேரங்களில் நமது பிள்ளைகளை பார்த்துதான் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருப்போம். முதன்மையாக இது இளம் தலைமுறையினருக்கு சொல்லப்பட்டது என்றாலும் இது சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று நினைப்பது தவறு. எல்லா வயதிலும் உள்ள பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த கற்பனையின் பிரதான நோக்கம். இந்த பெற்றோரை கனம் பண்ணுதல் என்ற செய்தி வேத புத்தகத்தில் பிற இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாயை வயது சென்றவளா இருக்கும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துகிறார். மேலும் எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நன்றி அறியாதவர்களாயும் இருப்பார்கள் என்று பவுல் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒருவர் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அசுவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பானாக என்று 1 தீமோத்தேயு 5:8 பவுல் குறிப்பிடுகிறார். இந்த
இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு தனது பெற்றோரை கனம் பண்ணினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் ஒரு சிறுவனாக இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லப்பட்டுள்ளது. அதே போல சிலுவையிலும் தன் பெற்றோரை கனம் பண்ணுவதில் அவர் தவறவில்லை. இப்பொழுது மரியாள் கணவருடைய ஆதரவு இல்லாதவளாக இருந்திருக்க வேண்டும். காரணம், மரியாளின் கணவன் யோசேப்பை குறித்து நமக்கு இங்கு ஒன்றும் சொல்லப்படவில்லை. அநேகமாக இயேசுவின் ஊழிய நாட்களுக்கு முன்பாகவே யோசேப்பு மரித்திருக்க வேண்டும். எனவே தனது தாயின் மரணத்துக்கு பின்பு இயேசு தனது தாயை பராமரிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். தனக்கு பின் தன் அன்பான சீஷனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். இயேசுவின் காலத்தில் கொப்பான் என்ற ஒரு வகை காணிக்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 10 - 13 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த காணிக்கையின் விவரம் என்னவென்றால், ஒருவன் தன் பெற்றோரை கவனிப்பதற்கு பதிலாக ஒரு பெருந்தொகையை கொப்பான் என்னும் காணிக்கையாக தேவாலயத்தில் செலுத்தி தன் பெற்றோரை கவனிக்கும் செலவை ஆலயத்திற்கு விட்டேன், இனி அவன் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எனக்கு அதில் பொறுப்பில்லை என்று கடமையை கழிக்கும் ஒரு பாரம்பரிய பழக்கம் 1ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் மத்தியில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். யூத மத தலைவர்களும் இதை ஆதரித்தார்கள். காரணம், இதனால் தேவாலயத்திற்கு பெரும் பொருளாதாரம் கிடைத்துக் கொண்டிருந்தது. இதை இயேசு கடித்துக் கொண்டார் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 10 - 13 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, நான் உனக்கு செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கொப்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது யாரொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதிக்கிற உங்கள் பாரம்பரியத்தினால் இந்த தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என இயேசு பரிசேயரையும் வேத பாரகரையும் கடுமையாக கடிந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிலுவை என்னும் பிரசன்ன பீடத்தில் உண்மையான பராமரிப்பு என்றால் என்ன என்பதை தனது இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு விளக்கிவிட்டார். குடும்ப உறவுகளையும் பொறுப்பையும் உதறி தள்ளுவது நல்ல முன்மாதிரி அல்ல என்பதை இயேசு இந்த வார்த்தை மூலமாக நமக்கு கற்பிக்கிறார். சிலர் ஏன் இயேசு சகோதரரிடம் இந்த பொறுப்பை கொடுக்காமல் மூன்றாவதாக பார்க்கும்போது கிரியையை வெளிப்படுத்துவதில் முன்மாதிரியான இயேசு, சிலர் ஏன் இயேசு தன் சகோதரிடம் இந்த பொறுப்பை கொடுக்காமல் தன் சீஷனிடம் இந்த பொறுப்பை கொடுத்தார் என்று கேள்வி எழுப்புவது உண்டு. இதற்கு காரணம், மரியாளும் இந்த சீஷனும் இயேசுவில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தனர். ஆனால் இயேசுவின் சகோதரர் அவரை விசுவாசியாதிருந்தனர் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யாக்கோபு நிருபத்தை எழுதிய யோவான் உட்பட இயேசுவின் சகோதரர் அனைவரும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் தனது தாயின் பராமரிப்பை ஒரு சிறந்த நபரிடம் ஒப்படைத்தார் என்பது இதனால் விளங்குகிறது. தனது மார்பில் சாய்ந்திருந்த தனது அன்பான சீஷனிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். மற்ற சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒழிந்த போது யோவான் மட்டும் தைரியமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறான். யோவான் உடனடியாக மரியாதை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒருவரை கண்ணிடமாய் ஏற்றுக்கொள்வது என்பது வெறும் அடைக்கலம் கொடுக்கும் செயல் மட்டுமல்ல, அது அன்பு, உணவு, பாதுகாப்பு, உறைவிடம், ஐக்கியம், ஆவிக்குரிய தேவைகள் உட்பட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் செயலாகும். இயேசு இந்த தேவைகளையும் இந்த ஏற்பாட்டின் மூலமாய் சந்தித்தார். சிலுவையில் அறியப்பட்டிருந்த நிலையில் இயேசுவால் தனது பெற்றோரை
காரியங்களுக்கு தலையிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மை குறை சொல்வார்கள் என்ற ஒரே காரணத்தினால் பெற்றோரை கனம் பண்ணுவது போல் பாசாங்கு செய்கிறோம். எப்படி பராமரிக்க வேண்டும்? பலனை எதிர்பார்த்து அல்ல, முழு மனதாய் இதை செய்ய வேண்டும். இது இயேசுவின் இறுதி வினாடிகள். இந்த செயலுக்கு கைமாறாக மரியாளிடமிருந்து அவருக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இன்று அடிக்கடி ஆலோசனையாக சொல்லுகிற ஒரு விஷயம், உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்களை கனம் பண்ண மாட்டார்கள் என்பது. இது எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை. அந்த பயத்தில் சில நேரங்களில் பராமரிப்போம். இது பலனை எதிர்பார்த்து செய்வது. இயேசுவுக்கு அப்படிப்பட்ட அழுத்தங்கள் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் முழு மனதாய் இயேசு இதை செய்தார். எப்படி பராமரிக்க வேண்டும்? மனதளவில் மட்டுமல்ல, கிரியையிலும் அது வெளிப்படுத்தும் பராமரிப்பு அவசியம். இதை நாம் சொல்லும் போது ஒரு சாக்கு போக்கு அல்ல. நாம் உறவுகளை குறித்த அன்பு நம் மனதில் இருக்கிறது என்பது ஆகும். இருதயத்தில் தோன்றும் அன்பு கிரியையிலும் வெளிப்படும் அன்பு. இது இரண்டும் அவசியம். இவை இரண்டும் இல்லாமல் பராமரிப்பு முழுமையடையாது. இங்கே மொழிந்த இந்த வார்த்தைகள் உண்மையில் இரண்டு நபர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். முதலில் தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அடுத்த வசனத்தில் தனக்கு அன்பான சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்றார். இப்படி இரண்டு நபர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. காரணம், இந்த இரண்டு வார்த்தைகளும் இணைந்துதான் பராமரிப்பு முழுமையடைகிறது. தாயை பார்த்து கடனுக்காக சொல்லி முடிக்காமல் அந்த சீஷனுக்கும் அதை தெரியப்படுத்தி அந்த சீஷன் மரியாதை ஏற்றுக்கொள்வதோடு தான் அந்த வார்த்தை நிறைவு வருகிறது. எனவே வெறும் மனதளவில் உள்ள அன்பு மட்டுமல்ல, கிரியையிலும் வெளிப்படும் அன்பு அவசியம். இரத்த வெள்ளத்தில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் ரத்தின சுருக்கமான இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான கருத்திருக்கிறது. இயேசுவை போல நாமும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்பதை நமது இந்த வசனங்கள் உணர்த்துகிறது. நம்முடைய பெற்றோருடனான உறவின் நிலையை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். எனவே இயேசுவை மாதிரியாக கொண்டு நமது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாய் செய்யவும், அவர்களை கனம் பண்ணவும், அவர்களுக்கு கீழ்ப்படியவும் நாம் தீர்மானிப்போமாக. அப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றாக பேசிய அவர்களுக்கு நான்காவது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Tá tudo bem.